அமல் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனுல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? பாட் ஆஃப் கோல்ட். ஓகே குட்டீஸ், வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான கிராமம் இருந்துச்சாம். அந்த கிராமத்துல வயசான பாட்டி இருந்தாங்களாம். அவங்க ஊர்ல எப்பொழுதுமே அந்த குளத்துல தண்ணி எடுத்துட்டு போறதுதான் வழக்கமா. அவங்க சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரிதான் அந்த பாட்டி தண்ணி எடுத்துட்டு போவாங்களாம். அவங்க சின்ன வயசா இருக்கும் போது ஒரு உடைஞ்ச பானை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்துச்சாம். அதுலதான் இந்த ஆத்துக்கு தண்ணியில எடுத்துட்டு போவாங்களாம். இந்த ஆத்துல தண்ணி எடுத்துட்டு போறதே அவங்களுக்கு ஒரு வழக்கமா இருந்துச்சாம். அவங்க பானை உடைஞ்சா கூட அவங்க அதை பத்தி கவலையே படலையா. அவங்க போற வழியெல்லாம் அந்த தண்ணி சிந்திக்கிட்டே தான் போச்சாம். சிந்திக்கிட்டே போகும்போது அதனால என்ன ஆச்சு, அங்கிருந்து ஒரு விதை முளைச்சு குட்டி குட்டி பூச்செடியா முளைச்சு அவங்களுக்கு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. கொஞ்ச நாள் போச்சா, கொஞ்சம் மாசம் போச்சா, கொஞ்சம் வருஷமே போயிடுச்சா. அவங்க நடந்து வர பாதையில அவங்க தண்ணி சிந்தினால அந்த இடமே ஒரு பூந்தோட்டம் மாதிரி பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்துச்சா. அந்த பாட்டிக்கு மலரும் நினைவுகள் மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சா. அவங்க ஊர்ல பூவே இல்லாம வெறும் காடு மாதிரி கடந்துச்சா. இந்த பாட்டி பண்ண ஒரு செயல்னால அந்த ஊரே பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சா. பூவெல்லாம் வந்தோட அதை தேடி தேன் வண்டு வந்துச்சா. தேன் வண்டு வந்தோட பட்டர்ஃப்ளை வந்துச்சா. இப்படி குட்டி குட்டி பறவையா அந்த ஊர் ஃபுல்லா வந்துருச்சா. நிறைய ஜீவராசிகளும் வந்துச்சா. இத பண்றத பார்த்து இந்த பாட்டி மாதிரியே ஊர்ல உள்ள எல்லா மக்களும், ஆஹா, நம்ம ஊர் ரொம்ப அழகாயிடுச்சு, ஒரே ஒரு பாட்டினால நம்ம இதை கண்டிப்பா காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூர் போனவங்க எல்லாரும் இந்த ஊருக்கு பேரம் பேத்தின்னு எல்லாரும் இந்த ஊரை பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்களாம். அது இல்லாம டூரிஸ்ட் மக்கள் எல்லாம் கூட இந்த ஊரை அவ்வளோ வினோதமா பார்த்தாங்களாம். அந்த உடைஞ்ச பானை தானே இது எல்லாத்துக்குமே காரணம். அதனால அதவே இந்த ஊரோட சின்னமா வச்சுட்டாங்களாம். அந்த உடைஞ்ச பானை தான் ஸ்டார்டிங்லயே இருக்குமா. இந்த கதையெல்லாம் இந்த பாட்டி எல்லாருக்கும், ஊர்ல வரவங்க எல்லாருக்கும் எப்படி நான் பண்ணேன், எப்படி நான் செஞ்சேன் அப்படிங்கறத இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் சொல்லி காமிச்சாங்களாம். நான் சின்ன வயசா இருக்கும் போது பானையில தண்ணி தூக்கிட்டு வரும்போது எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, உடஞ்ச பானையில எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அதை கூட பொருட்படுத்தாம இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி எல்லா குழந்தைங்களுக்கும் கதை சொல்லிட்டே இருந்தாங்களாம். அதே மாதிரி இந்த கதையில இருந்து நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம்? முக்கியமா இம்பர்ஃபெக்ஷன். அந்த பானை பெர்ஃபெக்டாவே கிடையாது. இருந்தாலும் அதோட சின்ன செயல்னால அது எவ்வளவு பெரிய பலன் அடைஞ்சிருக்கு பாத்தீங்களா. அது இல்லாம பேஷன்ஸ், இந்த ரெண்டு கருத்தையும். பேஷன்ஸ்னா என்ன? நம்ம பொறுமையா இருக்கிறது. ஒரு விதை போட்டா அது இன்னைக்கே முளைச்சு செடியாகி கனி தரணும், காய் தரணும்னு நினைக்க கூடாது. அதுக்குரிய டைமை நம்ம விட்டா மட்டும்தான் அந்த கனியோட சுவையை நம்ம சுவைக்க முடியும். ஸோ இதுல இருந்து இந்த கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் இன்னைக்கு அவ்வளவுதான். நான் இன்னொரு கதையில சந்திக்கிறேன். பாய் பாய்.